நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக இன்னொரு அருமையான ஓய்வு நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமேன். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளிலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். எப்படி ஜெபிப்பது, how to pray exactly. பிரியமானவர்களே, இந்த ஜெபம் என்று சொல்லுவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயமாகும். Prayer is always dialogue, not a monologue. I'm sure you all know the difference between a dialogue and monologue. When you pray, God speaks to you back, and we call it a communication. And that is why prayer is often known as a dialogue, not monologue. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். நான் எப்பொழுதும் சொல்லுவது போல, இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வமாக இருக்க, அவர் தேவனுடைய குமாரனாக இருக்க, அவருடைய வாழ்க்கையிலே ஜெபம் காணப்படுமானால் இன்று அவரை விசுவாசிக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஜெபம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கை அதிகமாக ஜெபத்திலே நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. மாற்கு 1:35 நாங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். லூக்கா 3:21 நாங்கள் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று I was just talking about the baptism with one of my beloved brother. You see, இயேசு கிறிஸ்துவானவரும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. லூக்கா 6:12 நாங்கள் வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். லூக்கா 9:29 வாசிக்கும் பொழுது, மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. See, Jesus prayed over and over and over. மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கிறதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வமாக இருக்க, அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்க, அவரே ஆவியாக இருக்க, அவரே இந்த உலகத்தின் சிருஷ்டிகராக இருக்க, இயேசுவே ஜெபம் பண்ணுவாரானால் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் நிச்சயமாக காணப்பட வேண்டும். வேதாகமத்திலே ஜெபங்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது 9 விதமான ஜெபங்களை நாங்கள் பார்க்கிறோம். The prayer of petition, the prayer of agreement, the prayer of faith, the prayer of dedication, the prayer of intercession, the prayer of supplication, the prayer of repentance, persistence prayer and fasting prayer.
பிரியமானவர்களே, இந்த நாளிலே இப்படியாக பலவிதமான ஜெபங்கள் வேதாகமத்திலே இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம். ஜெபம் எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம். ஆனால் இந்த மாலை பொழுதிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். வேதாகமத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 11வது வசனம், 11வது அதிகாரம் 1வது வசனம் தொடக்கம் 4வது வசனம் வரை. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிற காரியத்தை கவனித்து கேட்கும்படியாக நான் உங்களிடத்திலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். லூக்கா 11வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவர் கொடுக்கிறார். இதை லூக்கா 11வது அதிகாரத்திலே எங்களால் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று லூக்கா 11வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறாரோ அதே ஜெபத்தை மத்தேயு 6வது அதிகாரத்திலும் அவர் சொல்லியிருக்கிறார். இது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அநேகர் சமநோக்கு சுவிசேஷ புத்தகத்தை படிக்கிறவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த லூக்கா 11வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த ஜெபமும் மத்தேயு 6வது அதிகாரத்திலே காணப்படுகிற இந்த ஜெபமும் ஒரே ஜெபமாக இருக்கிறது என்று. ஆனால் பிரியமானவர்களை, நான் இந்த நாளிலே சொல்லுகிறேன், மத்தேயு 6வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த ஜெபம் லூக்கா 11வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஜெபத்தை காட்டிலும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அவர் மத்தேயு 6வது அதிகாரத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் வடக்கிலே கலிலேயாவிலே இருந்தார். லூக்கா 11வது அதிகாரத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் தெற்கே யூதேயாவிலே இருந்தார். So it is clear that Jesus gave repeated teachings on the subject of prayer. Jesus taught repeatedly, giving the instruction on how to pray. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியுமாக அவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நாளிலே we got to pay attention. நல்லது, இந்த நாளிலே நாங்கள் வார்த்தை கூடாக கடந்து செல்லுவோம். லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனம் பகுதி 1 நாங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு இடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஜெபித்து முடித்த பின்பதாக ஒரு சீடன் இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலே வந்து ஒரு காரியத்தை கேட்கிறான். இந்த 1வது வசனம் 1வது பகுதியிலே 2 காரியங்களை நாங்கள் அவதானிக்கிறோம். முதலாவது, the disciples were closely observing Jesus' lifestyle.
இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் என்னென்ன காரியங்களை செய்தாரோ அத்தனை காரியங்களையும் இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள் கவனமாக அவதானித்து கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபித்த முடித்த பின்பு உடனடியாக அந்த சீடன் இயேசுவை நோக்கி என்று வேதம் சொல்லுகிறது. See, disciples were always closely observing Jesus' lifestyle. I'll tell you one thing. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை நபர்களும் அவதானித்து கொண்டு வருகிறார்கள். You might think, oh, you know what, நான் செய்கிறது மற்றவர்கள் அறியார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். I'll tell you what, you are being watched. நீங்கள் எதை பேசுகிறீர்கள், நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்று கவனமாக இருங்கள். எதை நீங்கள் சோஷியல் மீடியாவிலே போடுகிறீர்கள் என்பதை கவனித்து 2 தடவை யோசித்து காரியத்தை செய்யுங்கள். ஏனென்றால் ஜனங்கள் எப்பொழுதும் உங்களை அவதானித்து கொண்டே இருக்கிறார்கள். And that's number 1. And number 2, Jesus was an example for others. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் எங்களுடைய பாவங்களுக்காக மரிப்பதற்கு மாத்திரம் அந்த உலகத்துக்கு வரவில்லை, மாறாக அவர் ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவதற்காகவும் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். He was a great example to his followers. இந்த நாளிலே நீங்கள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து, இயேசுவை அறியாதவர்களோடு கூட சேர்ந்து, அவர்களோடு சேர்ந்து சினிமாவை பார்க்க நீங்கள் போவீர்களானால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தார் செய்கிற காரியத்தை நீங்களும் செய்வீர்களானால் உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. Be a good example for others. Let them see your lifestyle and recognize that you are different. அதே வசனத்தில் 2வது பகுதியை நாங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, இப்பொழுது அந்த சீடன் போய் இப்படியாக சொல்லுகிறான், ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். So it was a custom back then for every leader to teach their disciples how to pray. லூக்கா 5வது அதிகாரம் 33வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார்கள். பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்தார்கள். See, not only the leaders prayed, but they also taught their followers to pray. 2வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியம் எப்படி ஜெபிக்க வேண்டும். How to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இப்பொழுது இயேசு கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 11வது அதிகாரம் 2வது வசனம். இந்த வசனத்தின் 1வது பகுதியை மாத்திரம்தான் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு இயேசு, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லப்படுகிற இந்த தமிழ் வார்த்தை பட்டேர் ஹெமோன் ஹா என் டாய்ஸ் அவுரனாய்ஸ் என்று சொல்லப்படுகிற கிரேக்க மொழியிலே இருந்து
வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த முதலாவது வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி நாங்கள் எங்களுடைய ஜெபங்களை தொடங்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, நாங்கள் எங்களுடைய ஜெபங்களை தொடங்குவதற்கு முன்பதாக 3 வார்த்தைகளை பயன்படுத்தும்படியாக எங்களுக்கு சொல்லுகிறார். பேட்டேர் ஹெமோன் ஹா என்டாய்ஸ் அவுரனாய்ஸ், பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே. So what are the 3 words that Jesus wants us to use? First, auranois, heaven. 2, hemon, our. 3, pater, father. முதலாவது, பரமண்டலங்களில், பரலோகம் என்கிறதான ஒரு வார்த்தையை பாவிக்க சொல்லுகிறார். இரண்டாவது, எங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த சொல்லுகிறார். மூன்றாவது, அப்பா பிதாவே என்று ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்த சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்த, அவர் எங்களுக்கு பயன்படுத்த சொல்லிய இந்த 3 வார்த்தைகளையும் நாங்கள் தனித்தனியாக பார்க்க போகிறோம். மாத்திரமல்ல, இந்த 3 வார்த்தைகளுக்கு பின்பதாக இருக்கிற ரகசியத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக, இந்த பரலோகம் எப்படி நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கிறீர்கள்? பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே. முதலாவது வசனம் என்ன? பரமண்டலங்களிலே. இந்த பரமண்டலங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த தமிழ் வார்த்தை அவுரனாய்ஸ் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையிலே இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த கிரேக்க வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு ஆண் சொல்லாக காணப்படுகிறது. எத்தனை விதமான சொற்கள் இருக்கிறது? ஆண் பால், பெண் பால், மேஸ்குலின், ஃபெமினின், நியூட்டர். ஸோ இது ஒரு ஆண் பால். பட் லிசன் டு திஸ், அது ஒரு ஒருமை சொல் அல்ல. வாட் இஸ் தட்? அது ஒரு பன்மை சொல். Heaven is a plural word. Take a look at this. Genesis 1:1, the Bible says, in the beginning God created the heavens, plural in Hebrew. சங்கீதம் 19வது அதிகாரம் 1வது வசனம், வானங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறது. வானம் அல்ல, வானங்கள் பன்மை சொல். உபாகமம் 32வது அதிகாரம் 1வது வசனம் மறுபடியுமாக சொல்லுகிறது, வானங்களே செவி கொடுங்கள். அகெயின் ப்ளூரல், வானம் அல்ல, வானங்களே. 2 சாமுவேல் 22:10வது அதிகாரம் மறுபடியுமாக இதை உறுதி செய்கிறது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். வானத்தை அல்ல, ப்ளூரல், வானங்களை தாழ்த்தி இறங்கினார். முதலாவது நாளாகமம் 16வது அதிகாரம் 26வது வசனம், முக்கியமான ஒரு வசனம், இப்படியாக சொல்லுகிறது, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, ஆனால் கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். See, it's plural, assures Genesis 1:1. God created heavens, plural. நாளாகமம், கர்த்தரோ வானத்தை அல்ல, வானங்களை உண்டாக்கினார். புதிய ஏற்பாட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது, மாற்கு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவர் மறுபடியுமாக கரைக்கு வரும் பொழுது, he saw the heavens torn up, plural. 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்,
அப்பொழுது வானங்கள் மட என்று அகன்று போகும். அகெயின் plural in Greek. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறான், ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷங்களுக்கு முன்பதாக 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். முதலாவது வானத்தை தாண்டி 2வது வானத்தை தாண்டி 3வது வானம் வரை அவன் எடுக்கப்பட்டான். So it is clear that there were multiple heavens. One day I'll teach you about the heavens. But my question, why does the word heaven matters when you pray? இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் பரலோகத்தில் என்கிறதான ஒரு வார்த்தையை எங்களுக்கு பயன்படுத்த சொல்லியிருக்கிறார்? See, now we all know that there are 2 different locations mentioned in the Bible. One is heaven and the other one is earth. Now there are 2 different characters living in these 2 different locations. Heavenly Father, earthly Father. Now there is a difference between the Heavenly Father and the earthly Father. பிரியமானவர்களே, இந்த பூலோகத்திலே வாழுகிற எங்களுடைய பிதாக்கள் அவர்கள் வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன்? Because they live on earth. ஆனால் பரலோகத்திலே இருக்கிற பிதா அவர் பரலோகத்துக்குரியவராயிருக்கிறபடினாலே அவருக்கு எந்த விதமான எல்லைகளும் இல்லாதவராக இருக்கிறார். Why? Because he lives in heaven. Earthly fathers are limited in time and space. Earthly fathers are limited in sources. Earthly fathers are limited in power. Earthly fathers are limited in wisdom. Earthly fathers are limited in capacity. And earthly fathers are limited in vision. They cannot see tomorrow. But God who lives in heaven is not limited or bound to anything because he lives in heaven. And we know that earth is natural, heaven is supernatural. Earth is limited, heaven is unlimited. And that is why Jesus wanted you to understand where your Father lives, because that makes a difference in your faith. பிரியமானவர்களே, முதலாவதாக நீங்கள் ஜெபிக்கிற உங்களுடைய தேவன் எங்கே இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே எனக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது I'm going to say, you know what? I'm going to go to Ottawa. Where? I'm going to go to Ottawa. நான் அப்படி இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் பொழுது how do you feel? I'm going to say I'm going to go to Ottawa Parliament tomorrow. Wow. This guy might have a lot of influence, right? Right? Why? Why do you think? Because Ottawa is the place where you find people who has a lot of power and authority, and they can do whatever they want to help me because they hold the pen and the paper, and if they want they can write laws for me to change whatever the circumstances are.
location matters. நாங்கள் ஜெபிக்கிற எங்களுடைய பிதா இருக்கிற இடம் என்ன? பரலோகம். பூலோகத்தை காட்டிலும் பரலோகம் எல்லா விதத்திலும் மேலானது. பூலோகம் எப்பொழுதும் வரையறுக்கப்பட்ட எல்லை கூடாக சுற்றி சுற்றி இருக்க, பரலோகம் எந்த ஒரு எல்லை இல்லாமல் எல்லாவித மகிமையினாலும் வல்லமையினாலும் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. ஆனபடியினாலே அப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிற பிதாவை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We need to acknowledge the location. We need to understand where our Father lives. Heaven matters. See, now you can approach your Father confidently, expecting great things in your life, because everything is possible with God who lives in heaven. இரண்டாவதாக அவர் எங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த சொல்லுகிறார். இந்த எங்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை ஹெமோன் என்று சொல்லுகிற கிரேக்க வார்த்தையில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ஹெமோன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது, one thing that we need to understand, we need to pay close attention, that it is a possessive pronoun in Greek. A possessive pronoun in Greek. Now what is a possessive pronoun? See, நீங்க எல்லாம் ஆங்கிலத்தில் படிச்சவங்க. I hardly went to school. I was sleeping in cemeteries those days. What is a possessive pronoun? We need an English class at KTC. See, a possessive, Sister Shushma, what is possessive pronoun? You are very good in English. You don't know? A possessive pronoun means, see, there's another English word after that. What is that? Genitive. Same thing in Greek. What it means, it is used. Possessive pronouns means it just shows ownership. It is used to indicate ownership. So hemon, the word hemon in Greek, எங்கள் என்று சொல்லுகிற இந்த தமிழ் வார்த்தை, it is a possessive pronoun, which means it is used to indicate ownership. So what it means, before you pray, Jesus wants you to have a clear understanding of your position in God. பிரியமானவர்களே, நீங்கள் பிதாவை கூப்பிடும் பொழுது பிதா உங்களுடையவர். See, possessive pronoun, உங்களுடையவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய சொந்த பிதா என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் உங்களுடையவர் என்று நம்பிக்கையோடு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நீங்கள் இந்த நாளிலே உங்களுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு போகும் பொழுது, you don't ask permission. Why? Because your parents belongs to you. Your parents' properties belongs to you. Their house belongs to you. You see, you have this ownership, and when you go inside with authority, knowing that this place belongs to me and my parents belongs to me. Why? Because they are yours. அதே வண்ணமாக பிதா உங்களுடையவர் என்று
நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் வலியுறுத்துகிறார். See, only then you will have the confidence to approach God boldly. யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக ஒரு விதத்திலே சொல்லுகிறார், நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். See, again and again and again Jesus is emphasizing the ownership. So find your position in the Lord. Believe that your God is your own God. Amen. Only then you will have the confidence to approach God boldly. மூன்றாவதாக, so location matters, ownership matters. மூன்றாவது என்ன வார்த்தை? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் மூன்றாவது என்ன வார்த்தை? பிதாவே. இந்த பிதாவே என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை பட்டேர் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Now see, this is very very important. It is a noun and it is vocative, very important. Leave that thing. Again, masculine word. But see the last one. What is that? Singular. It's a singular word in Greek. What it means? The singular form of this Greek word affirms one God, the Trinity. பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக அவர் மூன்று விதமாக காட்சி அளித்தாலும் கூட இந்த வார்த்தை ஒரு ஒருமை சொல். It is singular, which means God is one. இந்த பிதா என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே 15 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே யோவான் புத்தகத்தை தவிர கிட்டத்தட்ட 65 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Now here's the thing. யோவான் புத்தகத்திலே கிட்டத்தட்ட 100 தடவைகள் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So what does it mean? What does it mean? Approach God relationally. ஒரு உறவு முறையை குறிக்கிறது, ஒரு உறவு முறையை வெளிப்படுத்துகிறது. See, this approach aims to establish a closer relationship with God and foster a deeper connection among us. பிரியமானவர்களே, எப்பொழுதும் நாங்கள் பிதாவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எங்களுடைய சொந்தம் என்று மாத்திரமல்ல, அவரை ஒரு நெருக்கிய தொடர்போடு கூட நாங்கள் கூப்பிட வேண்டும். இந்த நாளிலே நாங்கள் கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது the first person that we used to call if you are married is your spouse. Why? Because of the close relationship that you have with your spouse. And if you are unmarried, the first person that you are going to approach is your parents. Why? Because of the close relationship that you have. It's the same thing, and that is why
நீங்கள் பரலோகத்திலே இருக்கிற பிதாவை கூப்பிடும் பொழுது ஜெபங்களை ஏறெடுப்பதற்கு முன்பதாக முக்கியமாக நீங்கள் ஒரு உறவோடு அவரை கூப்பிட வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ரோச் காட் ரிலேஷனலி. ஆனால் பிரியமானவர்களே, அக்காலத்திலே இஸ்ரவேலர்களுடைய சட்ட திட்டங்களையும் இஸ்ரவேலருடைய புரிந்துணர்வுகளையும் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? நோ 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 நோ, we cannot approach God relationally. There is no way we can approach God relationally. That is what they thought. They thought that God was far off and they could not experience the intimate fellowship with Him. And they also believed that no one could approach God except through the high priest with proper preparation. யாத்ராகமம் 19வது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது I understand, we all understand why they think like that. அவர் சீனாய் மலைக்கு கர்த்தர் இறங்கும் பொழுது அவரை சந்திக்க வருகிற ஒவ்வொருவருக்கும் பல நிபந்தனைகளை தேவன் கொடுக்கிறார். No one could get closer to God without proper preparation. But I'll tell you what, சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் அவனை விடுவிப்பேன். We can approach God. அதே சங்கீதக்காரன் 91வது அதிகாரத்திலே 15வது வசனத்தில் இப்படியாக அவன் சொல்லுகிறான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளிச் செய்து நீ அறியாததும் எட்டாததுமான ஆபத்திலே நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். See again, we can approach God. அதே சங்கீதக்காரன் மறுபடியுமாக இப்படியாக எழுதுகிறான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். You see again, we can approach God. அதே சங்கீதக்காரன் மறுபடியுமாக 65வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாக எழுதுகிறான், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். You can approach God. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனை நாங்கள் ஒரு உறவு முறையோடு அணுக வேண்டும். மத்தேயு 27வது அதிகாரம் 50வது வசனத்தை 51வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவர் கடைசியாக சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக இப்படியாக அவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இப்படியாக கர்த்தருடைய ஆவியை அவர் விட்ட அந்த சந்தர்ப்பத்திலே தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்து கண் மலைகளும் பிளந்தது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் மரித்த அந்த சந்தர்ப்பத்திலே எருசலேம் தேவாலயத்திலே பிரதான ஆசாரியனுக்கு மாத்திரம் பிரவேசிக்க கூடிய அந்த அறைக்கு போவதற்கு முன்பதாக இறந்த அந்த பெரிய திரைச்சாலை அப்படியே சர்ரென்று சடுதியாக இரண்டாக கிழிந்தது. இது எதை குறிக்கிறது? பிரியமானவர்களே, ஆசாரியனும் அல்ல, லேவியனும் அல்ல, யூதனும் அல்ல, கிரேக்கனும் அல்ல, கர்த்தரை நோக்கி யாரும் கூப்பிட முடியும். அவரை ஒரு உறவு முறையாக எந்த மனிதனுக்கும் நெருங்க முடியும். ஆனபடியினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொன்னார், அந்த படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்
அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவாகத்தின் ஆவியை நீங்கள் பெற்றீர்கள். நீங்கள் பயப்படுவதற்கு அழைக்கப்படவில்லை. கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுடைய இருதயத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஜெபிப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், என்னென்ன வார்த்தைகளை நாங்கள் உபயோகிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை உபயோகிப்பதற்கான காரணம் என்ன என்று இந்த நாளிலே தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் எல்லோரும் கண்களை மூடி ஒரு விசை நாங்கள் எழுந்திருப்போம். நாங்கள் ஜெபிக்கிற எங்களுடைய பிதா எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிற எங்களுடைய பிதா பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார். எந்த வரையறுக்கப்பட்ட எல்லைகளும் இல்லாத இடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறது நிமித்தம் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக, நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற எங்களுடைய தேவன் எங்களுக்கு சொந்தமானவர். அவர் எங்களுடையவர் ஆனபடியினாலே, அவர் எங்களுக்கு சொந்தமானவரானபடியினாலே, அவர் எங்களுக்குரியவராய் இருக்கிறபடியினாலே நாங்கள் நம்பிக்கையோடு, நாங்கள் விசுவாசத்தோடு அவரிடத்திலே எப்பொழுதும் எதையும் நாங்கள் தெரியப்படுத்தலாம். மூன்றாவதாக, எங்களுடைய பெற்றோரை போல நாங்கள் ஒரு நல்ல உறவு முறையோடு கூட அவரை நாங்கள் அணுகக்கூடியதாக இருக்கிறது. இப்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய அனைத்து ஜெப விண்ணப்பங்களையும் அவர் ஏறெடுத்து பெரிய காரியங்களை எங்களுக்கு அவர் செய்வார். எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபம்